ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு பக்காவான 10 நிமிஷத்தில் காலை டிஃபன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நேற்று ஒரு சம்பவம் நடந்தது, அது என்னான்னு பார்க்கலாம் நம்ம சமையல் செஞ்சுக்கிட்டே. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன். லேசான அவல் தாங்க எடுத்திருக்கேன். இதில் கெட்டி அவலும் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதுலேயே பட்டை தீட்டாத அரிசியில் செஞ்ச அவலும் இருக்குது, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவலை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறணுங்க. தூசியெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கிறணும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சிடணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா முத்து போல் தண்ணி இருத்து நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியை நம்ம கழுவி கீழே ஊற்றிடலாம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னா, அவல் ஊற வச்ச அவல், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், கடுகுளுந்து, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச வத்தல், நிலக்கடலைப்பருப்பு வறுத்தது, கருவேப்பிலை, தேவையான உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். அது கூட எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். அது நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், நல்லா சவுண்டு கேட்குது, சட சடன்னு வெடிக்கட்டும். வெடித்த பின்னாடி நம்ம நிலக்கடலை பருப்பையும் போட்டுக்கலாம். வேர்க்கலைன்னு சொல்லுவாங்க, அதையே நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ஊரில் மல்லாக்கொட்டையும் வாங்க. இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இது கூட காஞ்ச வத்தல் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், ஆனால் அது கூட ஒரு காஞ்ச வத்தல் போட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னீங்களா, அது என்னன்னா, ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிருந்தீங்க. மண்டபத்தில் ஒரு பொண்ணு என்னை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் தான் வாடிப்பட்டி அம்மா சமையல் செய்கிறவங்களா, யூடியூப் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாப்பா அப்படின்னு. நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சேனலை நாங்கள் டெய்லி பார்ப்போம், ரொம்ப நல்லா செய்கிறீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இதை விட வேறு என்னங்க வேணும் இந்த அம்மாவுக்கு? ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இப்போ ஊற வச்ச அவலையும் இந்த வதக்கினதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் இப்படி கேட்கையில் அடுத்தவங்களும் பார்ப்பாங்க. சரி, நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சுங்க எனக்கு. இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு. லைட்டாக உப்பு போட்டுக்குருவோம், ஏன்னா அவல்லையும் உப்பு ஆல்ரெடி இருக்கும். அதனால் சும்மா இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிறணும். பாருங்கள், இதை நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். அடுப்பை மிதமான ஸ்லோவில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், காலை நைட்டுக்கும் நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் உப்புமா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.